வணக்கம் நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி கடி ஜோக்ஸ் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கடி ஜோக்ஸ் பார்க்கலாமா? அஞ்சுவின் அண்ணன் பெயர் என்ன? யோசிச்சு பாருங்க. நேரம் தொடங்கிடுச்சு. இதற்கான பதில் நம்ம என்னன்னு பார்க்கலாமா? அஞ்சுவின் அண்ணன் பெயர் ஆறுமுகம். அடுத்த கேள்வி, ஃபேன் ஏன் சோர்வா இருக்கு? எதனால் இருக்கும்? யோசிச்சு பார்த்துட்டிங்களா? இதற்கான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? இதற்கான பதில் ஏன்னா தினமும் சுற்றி கொண்டே இருக்குல்ல, அதனால. அடுத்த கேள்வி, ஒருவன் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்? எதனால் அவன் மேலேயே பார்த்துட்டு இருப்பான்? யோசிச்சிங்களா? பரவாயில்ல, பதில் தெரியலனா. இதற்கான பதில் நம்ம என்னென்னு பார்த்துடலாமா? இதற்கான பதில் பஸ் 4 மணிக்கு மேலே வரும்னு சொன்னாங்க, அதனால். அடுத்த கேள்வி, 3 கிளிகள் லைனாக பறந்து போச்சு. முதல் கிளி சொல்லும், எனக்கு பின்னாடி 2 கிளி வருது. இரண்டாவது கிளி சொல்லும், எனக்கு பின்னாடி 2 கிளி வருது. மூன்றாவது கிளி சொல்லும், எனக்கு பின்னாடி 2 கிளி வருது. எப்படி அது? பொய் சொல்லுன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அது பதில் இல்லைங்க, இது வேறு பதில். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதற்கான பதில் நம்ம பார்த்துடலாமா? ஏன்னா சொன்னதை சொல்லும் கிளியாச்சே. இந்த கடி ஜோக்ஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? அடுத்த கடி ஜோக்ஸ் நம்ம பார்க்கலாமா? ஒருத்தன் கை கடிகாரம் அணிய மாட்டான். ஏன்? எதனால் இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. பதில் தெரியலையா? பரவாயில்ல, இதற்கான பதில் நம்ம பார்க்கலாமா? இதற்கான பதில் கடிகாரம் முள் கையில் குத்தும்னு அணிய மாட்டான். அடுத்த கேள்வி, நெய் வியாபாரி எப்படி பேசுவார்? பதில் கண்டுபிடிக்க முயற்சித்து பாருங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பதில் பார்த்துடலாமா? நெய் வியாபாரி நொய் நொயின்னு பேசுவார். அடுத்த கேள்வி, சைக்கிளில் ஏன் பெல் இருக்கு? விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? நேரம் தொடங்கிடுச்சு. இதற்கான பதில் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். நம்ம மாதிரி பேச தெரியாதுல்ல, அதனால. கடல் அரிப்பு ஏற்பட்டால் என்ன பண்ணலாம்? பதில் என்னவா இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. இதற்கான பதில் நம்ம என்னன்னு பார்த்துடுவோமா? கடல் அரிப்பு ஏற்பட்டால் சொரிஞ்சு விடலாம். எப்படி? அடுத்த கேள்வி, வகுப்பறையில் ஏன் ஆசிரியர் சத்தமாக பேசுகிறாங்க? மாணவர்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் இதற்கான பதிலை சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதற்கான பதில் நம்ம என்னன்னு பார்த்துடலாமா? தூக்கத்தில் இருக்கும் மாணவர்களை எழுப்ப. அடுத்த கடி ஜோக், பஸ் ஸ்டாண்டில் ஏன் பஸ் நிற்கிது? பதில் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. இதற்கான பதில் நம்ம என்னன்னு பார்த்துடலாமா? பஸ்ஸுக்கு உட்கார நேரம் இல்லை, அதனால நின்றுட்டுருக்கு. தேனி குளவி ஏன் கொட்டுது? யோசிங்க. பதில் பார்த்துடலாமா? ஏன்னா ரெண்டும் திரவ நிலை, தட் மீன் லிக்விட் ஸ்டேட்.
அடுத்த கேள்வி, பில்கேட்ஸ் கிட்ட போய் உட்கார சொன்னால் அவர் உட்கார மாட்டார், ஏன்? பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதற்கான பதில் நம்ம பார்த்துடலாமா? ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதுல்ல. அடுத்த கேள்வி, மரம் ஏன் ஆன்லைன் ஷாப்பிங் செய்யாது? சிந்திச்சு பாருங்க. பதில் தெரிஞ்சுதா? கண்டுபிடிக்கலையா? பரவாயில்ல, பதில் நம்ம பார்த்துடலாமா? ஏன்னா நிறைய கிளைகள் இருக்குல்ல, அதனால். அடுத்த கேள்வி, ஒரு வீட்டில் கதவை மூடி வைக்க மாட்டார், ஏன்? ஏன் கதவை மூடி வைக்க மாட்டாங்க? என்னவா இருக்கும்? பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதற்கான பதில் நம்ம பார்த்துடலாமா? ஏன்னா காற்று போக வர இடையூறாக இருக்குல்ல, அதனால். அடுத்த கடி ஜோக், ஆறும் ஆறும் சேர்ந்தால் என்ன வரும்? பதில் கண்டுபிடிச்சாச்சா? மிக எளிமையான கேள்வி இது. நேரம் தொடங்கிடுச்சு. இதற்கான பதில் நம்ம என்னன்னு பார்த்துடலாமா? ஆறும் ஆறும் சேர்ந்தால் வெள்ளம் வரும். என்னுடைய காணொளியை கண்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.